See, when it comes to NOCLAR, which is issued by IESBA, which is International Ethical Standards Board for the Accountants, அவங்க இந்த ரிவைஸ்டு கோட் ஆஃப் எத்திக்ஸை இஷ்யூ பண்ணும்போது நோக்லாரை பற்றி, தட் இஸ் நான் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி நம்ம சொல்லும் போது தேர் வெரி ஸ்பெசிஃபிக் தட் அந்த இடத்துல ஒரு நான் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்தாலும் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த இடத்துல நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தாலும் நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் தட் ஆல்ரெடி நடந்துச்சு அதுக்கு மட்டும் தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. ஈவன் இஃப் யூ ஹாவ் அ சஸ்பிஷன் தட் there is some non-compliance with laws and regulations that is being planned by the employer organization or உங்க கூட வேலை பார்க்குற ஏதோ ஒரு எம்ப்ளாயியோ அல்லது மேனேஜ்மெண்ட்டோ இல்லை TCWஜோ என்ன ஃபார்மெட்டில் நீங்கள் அவங்க கூட இன்வால்வ் ஆயிருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க கூட வந்து இஃப் யூ ஆர் இந்த ஃபார்மெட் ஆஃப் ஆடிட்டர் அப்படின்னா அந்த இடத்துல யாரெல்லாம் நோக்லார் பண்ணக்கூடாது, மேனேஜ்மெண்ட் அண்ட் TCWஜி. இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் அந்த எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வேலை பார்க்குற எந்த எம்ப்ளாயியும் நான் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பண்ணக்கூடாது பிஸ்னஸ் ஃபார்மெட்டில். அவங்க தனிப்பட்ட முறையில் பர்சனல் கண்டக்ட் தான் மிஸ்கண்டக்ட் தான் பண்ணிக்கிறாங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். பட் அவங்க யாராவது அஃபீஷியலாக ப்ரொஃபஷ்னலாக பிஸ்னஸ் ஓரியன்டாக பிஸ்னஸில் அவங்க பண்ண வேண்டிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் பண்ணாமல் நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணுறதுக்கு அவங்க சதி திட்டம் தீட்டினாலும் சரி, யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் அப்படின்னு தான் நோக்லார் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். சூப்பராக படிக்கணும். ஓகே.